ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராய்மா வச்சு இந்த மாதிரி ரெடியாக எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் அந்த ராய்மாவை லைட்டாக வடக்கல்ல போட்டு சூடு பண்ண போகிறேங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், லைட்டாக சூடான போதும். ரொம்ப பத்தி போகிற ஸ்டேஜெல்லாம் வேண்டாங்க. எந்த பிராண்ட் ராய்மா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அரிசி மாவும் அரை டம்ளர் ராய் மாவும் ஈக்குவலாக எடுத்துருக்காங்க ரேஷியோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நான் மிக்ஸ் பண்ணுறக்கா எடுக்க போகிறேன். உப்பு இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு, நான் தேங்காய் எண்ணெய் நல்லா ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் ஆயில் இருந்தால் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு டம்ளர் இதுதான் செய்ய போகிறனால ஒரு டீஸ்பூன் அளவாக இருக்கும். அதுக்கு ஒரு டம்ளர் அந்த ராய் மாவு அரிசி மாவு ரேஷியோவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டான அளவுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க போகிறோம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாவு ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பத மாதிரி வருங்க. கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் ரேஷியோ, வேறு ஒன்றும் இல்லை. இது கையில் கொஞ்சம் ஈரக்கண்ணால் நெட்டுற மாதிரி தெரியுது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா சரியாயிரும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இப்போ இட்லி தட்டை எடுத்து எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி ஓவரால் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக இப்போ தொட்டு பார்க்குற 2 நிமிஷம் கழித்து கையில் ஒட்டலை. ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி முறுக்கு அச்சு வச்சுருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே. அந்த அச்சில் எந்த அச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அச்சில் போட்டுட்டு சுற்றதை வச்சு நம்ம சுற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு அச்சு ஒரு இட்லி தட்டத்தை ஃபுல்லாக கரெக்டாக எனக்கு வந்ததுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே அந்த தட்டத்தை வச்சுட்டேங்க. சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விட போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று அந்து இல்லாமல் கரெக்டாக வருது பாருங்கள். இதுதான் மாவு நம்ம கரெக்டாக பிணைஞ்சிருக்க பக்குவத்துக்கு சொல்லுது. இதே மாதிரி 5 தட்டத்துக்கும் சேம் இதே மாதிரி ஊற்ற வர போகிறோம். மூடி வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் நல்லா மாறி வெந்து ஒட்டாத கரெக்டாக வந்துடுச்சுங்க இடியாப்பம். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இது கரெக்டாக சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டிங்கன்னா ஜம்முன்னு ஒட்டாமல் அழகாக வந்துடுங்க. சூப்பரான இடியாப்பம் ரெடி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேங்காய் பால் கருப்பட்டி போட்டு தேங்காய் பால் காய்ச்சி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனுங்க. எல்லா காரமாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாளிச்சிக்கலாம். தக்காளி போட்டு நார்மல் நம்ம சந்தக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.